என்று போற்றப்படுகின்ற குலபதி புசுமணி சுவாமி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு ஆசீர்வாதம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாய் வாழ்க எல்லாம் ஆயினும் எங்கும் நிறைந்து அகட்ட திருமணம் சச்சித்தானந்த அப்படிமாக இருக்கின்ற எல்லாம் பரம்பரும் தத்துவாரும் என்று கூறி நான் ஒரு ஒன்றுமே அறியாத ஒரு நிலையிலே ஒரு ஏழை நான் பிறந்து வருகின்றேன். என்னுடைய நன்மையிலே இருக்கிற ஒரு மகா மகன் வந்து என்னையும் ஒரு பொருளாக எண்ணி அவரிடத்தில் நன்மையிலே வந்து சந்திக்க முடியாத வாய்க்கை அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வந்து உருவகம் செய்கிற உண்டாகப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தை சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அந்நிய நாட்டிலே இருந்த பர்மா சிலோத் போன்ற நாட்டிலே வாணிபம் வந்த ஒரு உத்தமர் சத்தியேது ராய் என்ற ஒருவர் இந்த ஏழை அன்பம் கொண்டவர். அவர் ஒரு நாள் ஏழை என்னை தேடி சன்மார்க்க சபையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாணவராக இருக்கிறவர். அவரை நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த தெருவை கேட்டுவிட்டு நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த சின்ன குடிசையில் வந்தது. சன்மார்க்க சங்கம் என்பதை எப்படி நிறுவினீர்களையா? இது எப்படி உங்களுக்கு கை இதை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? அதை நான் அறிந்து கொண்டு போக வேண்டும் என்று நான் வந்தேன் சொல்லி என்னை நான் ஒன்றும் அறியாத ஒரு யாரை சின்ன எல்லாம் சுமார் 25 அளவில் அவர் பெருந்தகையாக என்னை பார்த்து அந்த சபையை பார்த்து அங்கே இந்த மகா ஜோதியை பார்த்து அங்கே நாளும் நடக்கின்ற இருக்காத அந்த வள்ளலுடைய மகாத்மியத்தை அவரை சுற்றி பார்த்துவிட்டு சின்ன இதையிலே அங்கேதான் நான் கொண்டு வந்து ஐயா நான் என்னுடைய தந்தையினுடைய காலத்திலேயே இந்த திரு அருள் பாய் என்ற கொண்டு நான் பேர் இருக்கேன். பெருமறை அருமறை திருமறை உலகம் கொண்டு நான் கொண்டு வந்து எங்கே நான் கொண்டு அதற்கு ஒரு அடி கனமான ஏற்பாடு செய்கிறது நான் கேள்விப்பட்டு நானே அவர்கள் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அந்த 6 திருமுறைகளும் சொன்னார். மாமரை மாமரை என்றுதான் சொல்ல வேண்டும். மாமரை என்றுதான் பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. டாக்டர் அவர்கள் போன்ற உத்தமர்கள் எல்லாம் அதற்கு என்னை ஆசிரியி என்னை உயிர் படிக்கக்கூடியாக நான் வாழும் வழியோடு வாழ்வியலோடு அந்த நல்ல சன்மார்க்கத்தை நான் நினைத்து கொண்டு வாழ்ந்ததற்கான ஒரு வழிகாட்டியாக எல்லாம் அது அமைந்து விட்டதை நான் வாழ்வியிலும் ஏழையிலும் இருந்தாலும் கூட கல்வியிலே நான் சிறுவனாக இருந்தாலும் கூட இதற்கு நான் வந்து சொத்து செய்து கலையிலும் நாம் திட்டமிட வேண்டும் என்று காலையில் எழுந்து என்று இரவு தூக்க போகும் வரைக்குமே இதை நம்முடைய அன்றாட வாழ்விலே இது செயல்படுத்துவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு பேராசை இருந்தது. அந்த சின்ன வயதிலேயே நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என் அன்றாட அலுவல்கள் மத்தியிலே இருக்கின்ற நிலைகளிலே கூட நான் என்னை என்
உடம்பை, உள்ளத்தை, உணரை நான் அறிவியந்து யாதம் செய்துകൊണ്ട് அதை நாடும் நாடும் என் மனதிலே, என்னுடைய நாவிலே, என் செயலை கொள்வதற்காக ஏற்பாடு செய்ததுதான் இந்த திரு அரும்பா